முதல்ல அப்பா மட்டும் இல்லை, இப்போ அம்மாவும் இல்லை. எங்கள் அப்பா இறங்கினா கூட அவ்வளோவா நான் கவலைப்படல. காலெல்லாம் எங்கள் அம்மாவுக்கு சுகர்ன்றதுனால ரொம்ப மசாலா தோசை மட்டும் வாங்கினோமான்னு சொன்னாங்க. ஏன்னா நேற்று 5ஆம் நாள் இலை போட்டோம் நாங்கள். உமாவும் எங்கள் அம்மாவும் தான் உண்மையாகவே சொல்கிறேன், ஒரு தாய் ஒரு குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. எங்கள் அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எங்கள் வளர்த்தது இன்றைக்கி வந்து நாங்கள் நினச்சி பார்க்குற அளவுக்கு இருக்குது. இப்போ ஒரே ஒரு தகவல், ஏன்னா எங்கள் அம்மாவை நான் எந்த வகையிலையும் நான் வந்து உங்ககிட்ட நான் அறிமுகப்படுத்தலை, அந்த ஒரு குற்ற உணர்வும் எனக்கு இருக்குது. எங்கள் அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எங்கள் வளர்த்தது இன்றைக்கி வந்து நாங்கள் நினச்சி பார்க்குற அளவுக்கு இருக்குது. இன்றைக்கி அதை வந்து உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. எங்கள் அம்மா பற்றி பேசும்போது இது அம்மாக்கான ஒரு ஒரு பெண்ணுடைய கவலைன்னு சொல்லலாம். அந்த கவலையை வந்து நான் இன்றைக்கி அனுபவிச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து முதல்ல அப்பா மட்டும் இல்லை, இப்போ அம்மாவும் இல்லை. வாழ்க்கையில் வந்து ஒருத்தரும் காலங்கள் மாறும். எங்கள் அப்பா இறங்கினா கூட அவ்வளோவா நான் கவலைப்படல. ஆனால் 5ஆம் நாளே என் வீட்டுக்கு வந்தாங்க எங்கள் அம்மா. நான் வந்து என்னம்மா இப்போ தான் எழுந்துக்கிறீங்களான்னு கேட்டாங்க. டீ போட்டியம்மான்னு கேட்டேன். உட்கார்மா டீ போடுறேன்னு அந்த 3வது சோபாவில் வந்து உட்காந்தாங்க. அப்புறம் அதான் ஒரு செகண்ட் தான் பார்த்தேன் எங்கள் அம்மா கனவுல. 5ஆவது நாள் உயிர் விட்டு 5ஆவது நாள் என் வீட்டுக்கு வந்தாங்க எங்கள் அம்மானா. அது 3:30 மணி இருக்கும். எழுந்து எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொன்னேன். அப்புறம் போகும்போது எங்கள் அம்மா மசாலா தோசை மட்டும் வாங்கினோமான்னு சொன்னாங்க. ஏன்னா நேற்று 5ஆம் நாள் இலை போட்டோம், நாங்கள் வீட்டு இலை போட்டோம். அது கரெக்டாக எங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்க அம்மா எனக்கு. அப்போ என்ன பண்ண, இலை போட போதும் கூட போய் முதல்ல வச்சது நான் மசாலா தோசை தான் வச்சேன். ஏன்னா பட்ஸ் ஹோட்டலில் மசாலா தோசைன்னு எங்கள் அம்மா சாப்பிடுவாங்க. எல்லாரும் நினைக்கலாம் இவங்கெல்லாம் என்ன பார்த்தாங்களா கொண்டல கடைன்னு. ஆனால் எங்கள் அம்மா வந்து எப்படி பார்த்தோன்னு எங்களுக்கு தெரியும், மனசாட்சி. நாங்கள் 5 பேருமே நாங்கள் எப்படி பார்த்தோன்றது எங்களுக்கு தெரியும், தூரம் இருக்கவங்களுக்கு தெரியாது. எங்கள் அம்மா எப்படி எங்களை வளர்த்தாங்க, நாங்கள் எங்கள் அம்மா எப்படி பார்த்தோன்னு தெரியும். அவங்கவுங்க கடமைகள்லேருந்து அவங்கவுங்க கரெக்டாக பார்த்தாங்க. கிட்டக்கவே இருந்து பார்த்தது எங்கள் தங்கச்சி நர்ஸாக இருக்கிறாங்க. அவங்க தான் எங்கள் அம்மா வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணி தொடச்சி எல்லாமே பார்த்தது. காலெல்லாம் எங்கள் அம்மாவுக்கு சுகர்ன்றதுனால ரொம்ப ரொம்ப முடியாமல் இருந்தாங்க. அதெல்லாம் என் தங்கச்சி உமாவும் எங்கள் அம்மாவும் தான் உண்மையாகவே சொல்கிறேன், ஒரு தாய் ஒரு குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. நானும் எங்கள் வரலட்சுமியும் வந்து இன்னொரு விஷயம் இன்னும் சொல்லணும்னா, எங்கள் அண்ணனை சொல்லணும். எங்கள் அண்ணன் வந்து எங்கள் அம்மாவை வந்து ஒரு குழந்தை மாதிரி பார்த்ததை யார் எந்த ஒரு செஞ்சாலும் ஒரு கடைசி காலத்தில் புண்ணியம்னு சொல்லுவாங்க. அந்த புண்ணியத்தை எங்கள் அண்ணன் ஏற்றுக்கிட்டு அது 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 நல்லா இருக்கணும், எங்கள் அண்ணன் நல்லா இருக்கணும். எங்கள் அண்ணன் வந்து எங்கள் அம்மா ஒரு குழந்தை மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. ஒருத்தவங்க முடியாமல் படுத்துருக்குறாங்கன்னா அவங்க மேலே ஒரு ஸ்மெல்லெல்லாம் வரும். ஆனால் எங்கள் அம்மா மேலே ஒரு ஸ்மெல்லோ இடம் சுத்தம் எல்லாமே எங்கள் அண்ணன் வச்சவே இல்லை. அவ்வளோ சுத்தமாக எங்கள் அம்மாவை வச்சு எங்கள் அம்மா உயிர் விடும் போது எல்லாருமே கிட்ட இருக்கும்போது அவ்வளோ இதுவாக பார்த்தோம். அவ்வளோ அருமையாக எங்கள் அம்மா இறந்துருந்தாங்க. என் தங்கச்சிங்க எங்கள் அக்காலாம் அடிக்கடி போய் பார்த்துட்டே இருப்பாங்க. என் பிள்ளைங்களும் போவோம். அந்த இதில் வந்து இந்த நேரம் எனக்கு சொல்லிக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இப்போ எங்களுக்கு அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை. இந்த வயசுக்கு மேலே நீங்கள் இதை சொல்கிறீங்களான்னு நீங்கள் நினைக்கலாம். எந்த வயசானாலும் அம்மா அப்பாவுக்கு நம்ம பிள்ளைங்க தானே. என்னை விட எங்கள் வீட்டுக்காரி இதை விட அதிகமாக பாசம் வச்சுருந்துருக்காருன்றதே நான் அன்றைக்கி ரொம்ப உணர்ந்துட்டேன். அவர் எப்போவுமே வந்து அக்கான்னு பேசுவார், கூட பிறந்தவங்க கிட்ட பேசுகிற மாதிரி. அதாவது அவங்க அக்கா, அதாவது எங்கள் நாத்தனார்கிட்ட எப்படி பேசுவாங்களோ அதே மாதிரி தான் எங்கள் அம்மா கிட்ட பேசுவார். அந்த மாதிரி பேசும்போது எங்கள் அம்மா வந்து அப்போ தான் ஒரு கணம் நினச்சாச்சு, அம்மா இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருக்கலாமோன்னுட்டு. இன்னொரு விஷயம் என்னென்னா, அவங்க வந்து பேரன் பேத்தியை பார்த்து கொள்ளு பேரன் பேத்தி வரைக்கும் அவங்க அவ்வளோ சந்தோஷமாக பார்த்து அனுபவிச்சிட்டாங்க. ரேணுகா கல்யாணத்தை கூட அவங்க வந்து பார்க்க முடியல. அப்போல்லாம் அவங்க உடம்பு ரொம்ப முடியாமல் இருந்தாங்க. கல்யாணம் நடந்துச்சுன்னு ஒன்று திருப்திலையாவது அவங்க இப்போ போனாங்க. கொள்ளு பேரனை பார்த்து தாலாட்டு பாடி எங்கள் அம்மா வந்து இறந்துட்டாங்க. அது ஆனால் அந்த விஷயத்தில் வந்து நிஜமாக சொல்கிறேன், எங்கள் அம்மாவுக்கு அவ்வளோ நம்ம சம்பிரதாயத்தோடு எங்கள் அம்மா அந்த எடுக்கும் போது அவ்வளோ சந்தோஷப்பட்டேன். ஏன்னா பேரம் பேத்திலாம் அவ்வளோ சூழ்ந்து ஒரு அந்த செயலை செய்யும் போது எங்களுக்கு பந்தம் பிடிப்பாங்க பார்த்தீங்களா, அந்த பந்தம் பிடிக்கிற பேரம் பேத்தி கொள்ளு பேத்தி சுற்றி வர அளவுக்கே இடம் இல்லை, அந்த அளவுக்கு இருந்தாங்க. நான் வந்து எங்கள் சொந்தத்தில் எங்கள் பாட்டியை பார்த்து தான் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் அந்த அளவுக்கு நான் பார்க்கல. எங்கள் அம்மாவுக்கு நான் பார்த்தேன், அந்த அளவுக்கு எங்கள் அம்மா நல்லா வாழ்ந்திருக்காங்க. ஒருத்தருடைய மரணத்தில் தெரியும் அவங்க வாழ்ந்த வாழ்க்கை. உண்மையாகவே நான் சொல்லணும்னா, வாழ்ந்த வாழ்க்கை எதில் தெரியணும், அவங்க மரணத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க. அந்த மரணத்தில் தான் எங்கள் அம்மாவை பற்றி நான் புரிஞ்சுக்கிட்டேன்னே சொல்லலாம். ஏன்னா வந்து எங்கள் அம்மா எவ்வளோ பேர் வந்தாங்க தெரியுங்களா,
அவ்வளோ பேர் வந்து பார்த்து எங்கள் அம்மாவை பார்த்து கண்ணீர் வடிச்சிட்டு போனாங்க. அந்த அளவுக்கு எங்கள் அம்மா நல்ல பேர் எடுத்திருக்காங்க. அதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் இந்த அளவுக்கு ஆளாகி ஒரு பிஸ்னஸில் ஒரு பலமாக ஒரு ஆணிவேர் மாதிரி ஊன்று நான் நிற்கிறேன்னா அதுக்கு காரணம் வந்து எங்கள் அம்மா தான். எங்கள் அம்மாவுடைய வைராக்கியம் வந்து எங்கள் 5 பேருக்குமே இருக்குது. யாருமே உட்காந்து சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க, எல்லாரும் ஏதாவது ஒரு துறையில் பரப்பரன்னு இருக்கணும்னு நினைக்கிறவங்க நாங்கள். எங்கள் அம்மா வயிற்றில் பிறந்த நாங்கள் 5 பேருமே ஒரு சாதனையில் ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே தான் இருப்போம். அந்த வைராகியம் எங்கள் அம்மா கிட்ட இருந்து வந்தது தான். அதை நான் சொல்லிக்கிறதுல இந்த நேரத்தில் நான் பெருமையாக நினைக்கிறேன். ஆனால் நான் கிட்ட இருந்து ஏதோ எங்கள் அம்மாவுக்கு செய்யலைனாலும் தூரம் இருந்து எங்கள் அம்மாவுக்கு செய்ய வேண்டியது நானே எங்கள் வீட்டுக்காரி என் பசங்க செஞ்சிருந்தாலும் என் கூட பிறந்த அக்கா தங்கச்சிங்க இருக்காங்க, அவங்களாம் கிட்ட அப்பப்போ போய் பார்ப்பாங்க. ஏன்னா என் சூழ்நிலை உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் கடைக்கு வந்துட்டுனா என்னால் போக முடியாது. ஆனால் எங்கள் அம்மா மாதம் ஒரு தடவை கடைக்கு வந்துடுவாங்க. ஆட்டோ பிடிச்சாவது வந்து எங்களை பார்த்துட்டு போவாங்க, எந்த தேவையை வாங்கி எடுத்துட்டு. அந்த ஒரு சந்தோஷம் எனக்கு இருக்குது. அதனால ரொம்ப அதே மாதிரி நான் கடைக்கு விட்டு போக முடியலனாலும் சும்மா சொல்லக்கூடாதுங்க. என் பசங்க இருக்காங்க பார்த்தீங்களா, பிரியா, ஹரி, மணி, ரேணுகா கூட அவ்வளோ போனதில்லை. அது ஏன்னா ஒரே வாட்டி தான் எங்கள் அம்மா பார்க்க போயிருக்கு. இந்த ஹரி வந்து இப்போ எங்கள் அம்மா சாவறதுக்கு ஒரு 10-20 நாளைக்கு முன்னாடி கூட அந்த ஆஸ்பத்திரியில் போய் எங்கள் அம்மாவை பார்த்துட்டு, அப்போ வந்து ரேணுகாக்கு கல்யாணம், ஏன்னா விடிஞ்சா கல்யாணமும் நிலங்கு நடந்துட்டு இருக்கு. அப்போ வந்து சொல்லும்போது எங்கள் வீட்டுக்காரர் என்ன சொன்னார், போய் பார்த்துட்டு வாடான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு ஆஸ்பத்திரியில் பார்த்துட்டு தான் வந்தேன். கடைசியாக செஞ்சது எங்கள் ஹரி தான் பண்ணியிருக்கான். அதே மாதிரி என் பசங்க அங்கே வந்துட்டாலோ இல்லை ஃபோன் பண்ணாலோ பிரியாவுக்கும் ஹரிக்கும் ஃபோன் பண்ணுவாங்க, வாங்கி எடுத்துகிட்டு கொடுத்துட்டு பார்த்துட்டு வருவாங்க. அப்பா வந்து எங்கள் வீட்டுக்காரர் வாங்கி கொடுத்து விடுவார், அதை அப்பயே அழகாக கொடுத்துட்டு வருவாங்க. எனக்கு தான் போகிற சூழ்நிலை இருக்காதிங்க. அதனால் எங்கள் அம்மா என்னை பார்க்க எப்போது வந்துடுவாங்க. இங்கே வரும்போது அந்த இப்போ ஒருத்தர் இல்லாத போது தான் ஒருத்தரை பற்றி நினைக்க தோணுன்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான். அது எங்கள் அப்பா இறங்கும் போது நான் ரொம்ப வேதனைப்பட்டேன். அதை விட பல மடங்கு நான் வேதனை இப்போ அடைஞ்சேன். ஆனால் நான் வெளியே காட்டிக்கவே இல்லை. அது காட்டிக்காமல் நான் என் ரூமுக்குள்ளவே அழுதுட்டு இருக்கும் போது தான் எங்கள் வீட்டுக்காரர் என்னன்னு போது தான் அப்போ தான் அந்த சொன்ன கனவு வந்ததுங்க. அந்த மாதிரி அம்மா வந்தாங்க. அதே மாதிரி எங்கள் அப்பாவும் இறந்தவொடனே என் வீட்டுக்கு வந்தார். அந்த பெயிண்ட் அடிச்சுட்டு அரை ட்ரௌசர் போட்டிருப்பார் எங்கள் அப்பா, காக்கி ட்ரௌசர். அந்த ரூபத்திலே எங்கள் அப்பாவை பார்த்தேன். எங்கள் அம்மாவையும் 5ஆம் நாள் பார்த்ததில்ல. அதில் எங்கள் அம்மா என்கிட்ட இருக்கிறாங்கன்னு ஒரு நம்பிக்கையோடு நான் இருக்கிறேன். நல்லது. வணக்கம்.